பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்கு தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான்? வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று ஒன்று சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடின்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள். திடீர்னு ஒரு இரவுல தான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்பை அறிவிச்சாரு. பல ராத்திரி மக்களை ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சாரு. எவ்வளவு உயிர் பலியாச்சு. அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவோரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார். எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணார்? ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க, விளக்கு ஏத்துங்க, கொரோனா போயிடுன்னு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினார். இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம், பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாற்றி இந்தியாவில் விடியலை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கோம். அதனால தான் எனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை வந்தப்போ நான் சொன்னேன், ராகுல் அவர்களை வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொன்னேன். மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறோம். பாஜக வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல, ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு. ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு 2019 தேர்தல் அறிக்கையில சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையிலே நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி. அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா? இல்லையே. விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம்னு சொன்னாங்க. அதை முதல்ல செஞ்சாங்களா? இல்ல. பாஜக கிட்ட 10 ஆண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்லை. அடுத்து செய்ய போற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்லை. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் 14 பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி, ஐடி, சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது, பிஎம் கேர்ஸ்னு தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்கிறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான்.
வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை பிளவுபடுத்தி தான் பேசுறாரு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு, முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கைன்னு விமர்சிச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு. இப்ப இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு. பதவியில தொடர முடியாதுன்றத வெளியில பிரிவினை பேச்சில இப்போ ஈடுபட்டு இருக்கிறார். உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம். அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா? வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. அதனாலதான் சொன்னேன், பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன். இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோன்னு வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வரியா வாங்கினா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க. எல்லாம் பொய் கணக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பலமுறை கோரிக்கை வச்சும் 1 ரூபாய் கூட கொடுக்கப்படாத மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய பாஜக அரசு 1 பைசா கூட பணம் தராததுதான் காரணம். இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே, திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமேன்னு மாநில அரசே நிதி சுமையை ஏற்றுக்கிட்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதலா செலவாகுது. இப்படி நிதி நெருக்கடியை உருவாக்கிட்டு சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மீனவர்கள் பலர் வந்திருக்கீங்க. சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் எங்கேயாவது நடந்து பார்த்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்குத்தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான்? அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்லை. ஐயன் திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். இவ்வளவு ஏன்? தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காம இருந்தவர் தான் பழனிசாமி. அவர் தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டீமா நிற்கிறார். இது கூட அவருடைய சொந்த முடிவில்லை, பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறாரு. பழனிசாமி வேஷமெல்லாம் மக்கள் கிட்ட எப்போவுமே எடுபட போவதில்லை. நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, 40 நமதே. கொஞ்சம் சத்தமா, 40 நமதே, 40 நமதே. நன்றி, வணக்கம்.